ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரமில் உள்ள டிடி மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க ஜீப் கார்ஸை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2017 பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி, சூப்பரான ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இறக்கியிருந்தாங்க. ஜீப் காம்பஸ் அப்படின்ற வேரியண்ட் இறக்கியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜீப் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க எஸ்யூவி தான் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஜீப் காம்பஸ்ன்றது அவங்க பேசிக் வெர்ஷனாகவே வச்சுருக்காங்க, மாடலாகவே வச்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து சாண்ட்ஸ்டார்ம் எடிஷன் அப்படின்றது ஒரு பேஸ் மாடலாக இறக்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2024 இறக்குனாங்க சாண்ட்ஸ்டார்ம் எடிஷன். இதில் 2025 வெர்ஷனில் இந்த பேஸ் மாடல் சாண்ட்ஸ்டார்ம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட் வந்து அதை பற்றி ரிவ்யூ பண்ண தான் இந்த ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நார்மல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அஸ் வெல் அஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அவைலபிளாக இருக்குது. ஒரு 172 mm இது பிரேக் ஹார்ஸ்பவர் அஸ் வெல் அஸ் வந்து 350 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது இந்த கார். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் 438 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த சாண்ட்ஸ்டார்ம் லிமிடெட் எடிஷன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் ஃபினிஷ்டு சீட் ஃபேப்ரிக்ஸு, அது போக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டேஷ் கேமு, அது போக சாண்ட்ஸ்டார்ம் பேட்ஜிங் கொடுத்துருப்பாங்க, உள்ள ஆம்பியன்ட் லைட்டிங் உள்ள கொடுத்துருக்காங்க. அது போக வந்து அந்த மேட்ஸும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சரில் கொடுத்துருப்பாங்க, இன்னர் ஃப்ளோர் மேட்ஸு. ஸோ இந்த மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் பண்ணி அவங்க சாண்ட்ஸ்டார்ம் எடிஷன் அப்படின்ற ஒரு லிமிடெட் எடிஷன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா இது பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல்னால உங்களுக்கு டியூல் ஏர்பேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரேக்கிங் சிஸ்டமில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் டேஷ் கேம் இருக்குது, பட் அந்த ரெயின் சென்சிங் வைப்பர் கிடையாது. பட் நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன், நல்ல டால் வைட் அண்ட் அக்ரெசிவான ஃப்ரண்ட் பேனட், அதில் ஒரு பிளாக் ஸ்டிக்கரிங்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட் வந்து எல்இடி இது ஃபாக் லைட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. பட் அந்த ட்ரெடிஷ்னல் ஆங்குலர் குரோம் ஜீப் லோகோ கொடுத்துருக்காங்க. ஜீப் பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஏர் டேம்ப்லலாம் பிளாக் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இது ஸ்கிட் பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பம்பர் கார்டும் கொடுத்துருக்காங்க. 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காருக்கு ஒரு நீடட் ப்ரெசன்ஸை கொடுக்குதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து அவ்வளோ அக்ரெசிவாகவும் போல்டாகவும் இருக்குது. இந்த ஜீப் காம்பஸோட சாண்ட்ஸ்டார்ம் எடிஷன் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 225/60R17. இது பேஸ் வேரியண்ட்னால அவங்க நார்மல் அலா வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் டைமண்ட் கட் அலா வீல்ஸ் கொடுக்கல. பட் 4 வீல்லுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான எடிஷனுங்க. இதில் 4 வீலுமே டிஸ்க் பிரேக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி அந்த சரௌண்ட் த பாடி வீலார்ச் கிளாடிங் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர்லேருந்தே உங்களுக்கு கிளாடிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. சரௌண்ட் த பாடி, வீல் ஆர்ச்சில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த வீல் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் டிரைவர் சைட் டோரில் உங்களுக்கு காம்பஸ் பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. சாண்ட்ஸ்டார்ம் எடிஷன் அந்த பேட்ஜிங்கும் உங்களுக்கு வீல் ஆர்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் வந்து பாடி கலரில் இருக்குது. பி பில்லர் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் விண்டோ லைனில் ஒரு குரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது தின்னா. அது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. அது ரியர் விண்ட்ஸ்க்ரீன்லேயும் லோவரில் ரன் ஆகுது. அதுவும் பார்க்க அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. லோவர் விண்டோ லைனில் வந்து பிளாக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேஸ் மாடல் சாண்ட்ஸ்டார்ம் எடிஷன்னால உங்களுக்கு வந்து ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன் ரூஃப் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கல. சன் ரூஃப் கிடையாது. நார்மல் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து க்ரூட் ரூஃபாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து அந்த இது ஷார்க் ஃபினான்ட்னா வந்து ஒரு பிளாக் அவுட் ஷார்க் ஃபினான்ட்னா கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் கூட கொடுக்கல. க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இல்லை, நார்மல் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் ஃபினிஷில். இதில் வந்து இந்த ரூஃப் ரெயில்ஸுமே இல்லை. பட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்போட. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான அட்டாச்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பட் நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது இதில். ப்ளஸ் இதோட டெயில் லைட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளிட் டைப் ஹாலஜன் டெயில் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட் வந்து ஃபுல்லாகவே இது எல்இடி டெயில் லைட்ஸ் வருது. ப்ளஸ் இந்த பாருங்கள் ரியர் டேஷ் கேமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷல். இந்த இதில் சாண்ட்ஸ்டார்ம் எடிஷனோட ஸ்பெஷல் ஆடட் ஃபீச்சர்ஸ். ஜீப் பேட்ஜிங், அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சருங்க. ப்ளஸ் இதோட லோ போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லோ போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அது ரிஃப்ளெக்டர்ஸு, சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோவர் போர்ஷனில் எக்ஸ்ட்ரீம் லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க டீசெண்டாக இருக்குங்க இந்த காருக்கு. ப்ளஸ் இதோட அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அண்டர் த பாடி எப்படி இருக்குன்னா அவங்க மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஆன்டிரஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீட்டடான ஒரு ப்ரெசன்ஸ் இந்த மிட் சைஸ் எஸ்யூவிக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயே உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸு. அந்த ஆர்ம் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டோரில், ஃப்ரண்ட் டோர்ஸில். ப்ளஸ் வந்து க்ரோம் ஃபினிஷ்ட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கஸ்டம் சைடாக இதை வந்து நீங்கள் என்ன கலர்ஸ்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த சாண்ட்ஸ்டார்ம் எடிஷனில். பட் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 spoke ஸ்டியரிங் வீல் வித் இது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் தாங்க இதில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். நல்ல வைட் அண்ட் ரீக்ளைனபிள் சீட்ஸாக இருக்குது, ரியர் சீட்ஸாக இருக்குது. இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் 3 கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் கேபின் டு பூட் ஆக்சஸ் இருக்குது. பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்சல் ட்ரே கிடையாது. பட் அந்த ரியர் அந்த பூட்டுக்குமே தனியாக ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட அந்த கிராப் ஹேண்டில்ஸ்குள்ளே வந்து அவங்க கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியருக்கு. அது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தாங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், அதுக்குள்ள உங்களுக்கு மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. 8 inch டச் ஸ்க்ரீனோட வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதிலே ரியர் ஏசி வென்ட்ஸ் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்ல லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கூட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க இந்த காரில். மொத்தத்தில் நல்ல ஒரு 5 seater காரில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார்னே சொல்லலாம். இப்போ டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது பேஸ் வேரியன்ட்னால அந்தளவுக்கு ஹைலைட் பண்ணல. பட் ஓகே தான், இதுலேயும் நல்லா கொடுத்துருக்காங்க சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் நிறைய. நெக்ஸ்ட் இதோட சென்டர் கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ இருக்குல்ல, அதுக்கு மேலேருந்தே வருவோம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் இது டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. IRVM மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. மேலே கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சிங்கிள் ஜோன் மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட்லேருந்து அவங்க ஆட்டோ ஏசி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. கியர் நாப் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த காரோட பேஸ் மாடல்லேருந்து அவங்க வந்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்க ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஸ்டியரிங் வீல்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பேஸ் வேரியன்ட்னால அவங்க லெதர் ரேப் பண்ணலை. மற்றபடி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு 3 spoke ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது டீசெண்டான ஒரு டெக்ஸ்சர் தான். அந்த ஜீப் பேட்ஜிங்குமே சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு டீசெண்டான டெக்ஸ்சர் தான். ஆக்சுவலாக இதில் வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்து அவங்க 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்கணும். பட் இந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும், இந்த ஒரு வேரியன்ட் சாண்ட்ஸ்டார்ம் வேரியண்ட்டில் மட்டும் அவங்க டியூல் ஏர்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 438 liters கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்சல் ஹூக் இருக்குது. அது போக ரியரில் பூட்லேயுமே உங்களுக்கு தனி செப்பரேட் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட பூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் கிட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஐ திங்க் ஸ்பேர் வீல் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த காரில். பாருங்கள், இந்த ஸ்பேஸ் நம்ம அந்த ட்ரேக்கில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்பேர் வீல் மிஸ் ஆகுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸ்பேர் வீலை. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சர் கிட் கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் இதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22.5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து 4x4 டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு வந்து 39 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த காரோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இந்த கார் பிடிச்சிருந்துச்சு அவங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.